அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ள முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு புதிய பதவிகளை அக்கட்சியின் தலைமை அறிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக, தவேக ஆகிய 3 பெரும் அணிகள் மத்தியில் கடுமையான போட்டி இருந்தது. அந்த போட்டியில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று தவேக ஆட்சியை கைப்பற்றியது. அதற்கு முன்பு வரை விஜய் தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கலாமா வேண்டாமா என்று இருந்த பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மாபெரும் வெற்றிக்கு பிறகு போட்டி போட்டு கூட்டணி வைத்தனர். ஒரு சிலர் தங்களது கட்சிகளில் இருந்தே விலகிவிட்டு தவேகாவில் ஐக்கியமாகினார்கள். அந்த வரிசையில் அதிமுகவில் முக்கிய பொறுப்புகளில் இருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர், இசக்கி சுப்பையா உள்ளிட்டோர் தங்களது எம்எல்ஏ பதவிகளையே ராஜினாமா செய்துவிட்டு தவேகாவில் இணைந்தனர். இவ்வாறு கட்சியில் இணைந்தவர்களுக்கு தவேக தலைவரும் முதலமைச்சருமான விஜய் என்ன பொறுப்பு வழங்குவார் என்று மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது. இந்நிலையில் தவேக தலைமை புதிதாக கட்சியில் இணைந்த அதிமுக எம்எல்ஏக்களுக்கு வழங்கிய பொறுப்பு விவரங்களை வெளியிட்டுள்ளது. அதன்படி டாக்டர் சி. விஜயபாஸ்கருக்கு புதுக்கோட்டை மாவட்ட அமைப்பு செயலாளர் பதவியும், எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு கரூர் மாவட்ட அமைப்பு செயலாளர் பதவியும், இசக்கி சுப்பையாவுக்கு தென்காசி மாவட்ட அமைப்பு செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி கூடுதலாக எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மரகதம் குமரவேல், ராஜகோபால், ஜாகிர் உசேன், குமார், யுவராஜ், தினகரன், மணிகண்டன், அருள்ராஜ், சாமுவேல் ராஜ் ஆகியோருக்கும் துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது.